Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம Photoshopல ஒரு ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணலாம், ஆக்னேஸ் சொல்றோம் இல்லீங்களா, அந்த ஆக்னே நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரே ஒரு டூல், ஒரு சின்ன டூல் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா ஃபேஸ்ல இருக்கிற பிம்பிள்ஸ், ஆக்னேஸ், தழும்பு இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம unsplash.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸுமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் தான். ஸோ நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், கமர்ஷியலாக கூட நீங்கள் இந்த ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற இந்த பிம்பிள்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபேஸில் இருக்கிறது எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ஃபோட்டோவில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபோட்டோவோட ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும். Ctrl+J கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு நியூ லேயர் காப்பி ஆயிரும் உங்களுக்கு. எதுக்கு ஒரு டூப்ளிகேட் காப்பி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒரிஜினல் காப்பியை வந்து எப்பவுமே சேஃபாக வச்சுக்கணும். டூப்ளிகேட் காப்பியில் ஏதாச்சும் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் தப்பாயிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஃபோட்டோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரிஜினல் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சுன்னா உங்களோட எல்லா ஒர்க்குமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இமேஜை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவுமே சேஃபான விஷயம். இப்போ நம்ம இந்த லேயர் 1ல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயர் 1ங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டூல் செலக்ட் பண்ணது நம்மளோட கர்சர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த ஷேப்பை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸும் நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மவுஸில் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் ரைட் மூவ் பண்ணுங்கள், லெஃப்ட் மூவ் பண்ணுங்கள். ரைட் மூவ் பண்ணிங்கன்னா கர்சர் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா கர்சர் டிக்ரீஸ் ஆகும். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ரொம்பவுமே முக்கியம். இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க, ஜஸ்ட் அந்த ஸ்பாட்டில் வச்சு நம்ம ஒரு கிளிக் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வேனிஷ் ஆயிரும். Ctrl+Z கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஸ்பாட்டில் நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்பாட்டுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஸ்பாட்டில் ஜஸ்ட் இங்கே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வேனிஷ் ஆயிரும், அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிடும். இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறோம் அதோட சரௌண்டிங் வந்து மேட்ச் பண்ணி அந்த ஏரியா வந்து ஃபில் பண்ணிடுது. இப்போது இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற சரௌண்டிங்கை வச்சு இந்த ஏரியா வந்து ஃபில் பண்ணிடுது. ஸோ அங்கே இருக்கிற பிம்பிள்ஸ் வந்து காணாமல் போயிடுது. இமேஜை ஜூம் இன் பண்ணுறதுக்கு Z ப்ரெஸ் பண்ணிங்க கீபோர்டில். கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிளில் மாறிடும். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதோட பொசிஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிம்பிள்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபேஸ் வந்து இப்போ ரொம்பவுமே கிளியராக இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இந்த லேயர் வந்து நீங்கள் ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற லேயர் வந்து நம்மளுக்கு இங்கே காமிக்கும். இது வந்து வித் பிம்பிள்ஸ், இந்த லேயர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வித்தவுட் பிம்பிள்ஸ். ஸோ இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ரொம்பவுமே ஈஸியாக ஒரே ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக பிம்பிள்ஸ் அண்ட் ஸ்கார்ஸ் இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது. இதை நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க.
இதே மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், பாய்.